மேஷ லக்னம் மேஷ ராசி, விருச்சிக லக்னம் விருச்சிக ராசி, சிம்ம லக்னம் சிம்ம ராசி, கடக லக்னம் கடக ராசி, தனுர் லக்னம் தனுர் ராசி, அதையும் தவிர மீன லக்னம் மீன ராசி. இந்த 6 லக்னம் ராசிகளுக்கு இந்த 9ஆம் எண் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் என்ற கிரகம், இது குறிக்கக்கூடிய தெய்வமான முருகன் என்ற தெய்வம் இவர்களுக்கு யோக கிரகமாகவும் யோக தெய்வமாகவும் வரும். பாரம்பரியமான தமிழ் குடும்பங்கள்ல பிறந்தவங்க எங்களது தாய்மொழி மேல் தமிழ் மேல் அதிக ஈடுபாட்டு அதிக பற்று, தமிழ் ஆர்வலர்கள் தங்களது குழந்தைகளுக்கு தமிழ் பெயர் வைக்க வேண்டும், அதிலும் தமிழ் தெய்வமான முருகனின் பெயரை வைக்க வேண்டும் விருப்பப்படக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த காணொளி ஒரு நல்ல உதவியாக இருக்கும். இன்னைக்கு கூட நீங்க நிறைய மருத்துவர்கள், குறிப்பா இந்த சர்ஜன்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்க, அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய நபர்கள்லாம் ஏராளமான நபர்கள் நீங்கள் இந்த முருகன் பேரில் காணலாம். ஸோ நம்ம தமிழ் மக்களுக்கும் இந்த முருக வழிபாட்டுக்கும் என்னைக்குமே ஒரு ஈடுபாடு, ஒரு ஆர்வம் அப்படிங்கிறது உண்டு. இந்த ஆர்வத்தின் உச்சகட்ட வெளிப்பாடு அவர்களுடைய குழந்தைகளுக்கு அந்த முருகன் பெயர் வைத்து அந்த உணர்வுகளை அவர்கள் வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய ஒரு ஆசை, அவர்களுடைய பிறவி பயன் அப்படிங்கிறத சொல்லலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மை சந்திக்கக்கூடிய பல நபர்கள் நம்மிடம் கேட்கக்கூடியது, சார் குழந்தை பிறந்திருக்கு, அதற்கு முருகன் பேர் வைக்கணும். 10 குழந்தைங்களுக்கு எங்களுக்கு பிரீஃப் வரும்போது 9 குழந்தைகளுக்கு முருகன் பேர் தான் கேட்கிறார்கள். அதுலயும் அவங்க கேட்கறது என்னன்னா, பழைய காலத்து பேர் இந்த செந்தில், குமரன், வடிவேலன் இந்த மாதிரி எல்லாம் வேண்டாம் சார், இப்போ மாடர்னா ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய முருகன் நேம்ஸ் வச்சு கொடுங்கன்னு தான் கேட்கிறாங்க. இதனால ஆண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் பெண் குழந்தைகளுக்கும் முருகன் பேரையே வைங்க சார் அப்படின்னு தான் பல பேர் கேட்கிறார்கள். ஸோ இந்த மோஸ்ட் ட்ரெண்டிங் முருகன் நேம்ஸ், ஆண் குழந்தைகளுக்கு என்ன, பெண் குழந்தைகளுக்கு என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம கொடுக்குறோம். ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய சில முருகன் பெயர்கள்: ஷஸ்திக், SASTHIK இல்லை என்றால் SHASTIK இல்லை என்றால் SHASTHIK, எந்த ஸ்பெல்லிங் வேண்டுமானாலும் நாம் யூஸ் பண்ணலாம். குஹன், GUHAN, GUKAN, KUHAN, கிருத்திக், KRITHIK, மித்ரன், MITHRAN, விசாகன், VISAGAN, VISAKAN, நேத்ரன், NETHRAN, குஹநேத்ரன், குஹமித்ரன், குஹ, GUGA or GUHA, குஹ அமுதன், GUHAAMUTHAN or GUHAAMUDAN, நிமலன், NIMALAN, நிமல், NIMAL, ஆதன், AADHAN, ஆதிரன், AADHIRAN, சக்திபாலன், SAKTHIBALAN, தயாகரன், DHAYAKARAN, குருபரன், GURUPARAN, தனிகை, TANIGAI, தியாஷ், THIYASH, சர்க்குணசீலன், SARGUNASEELAN, செய்யோன், SEYON, CHEYON, மயில்வாகனன், கிருபாகரன், பிரபாகரன், முகிலன், MUGILAN, தஷ்வந்த், DASHWANTH, மஹிபாலன், MAHIBALAN, மனோதீதன், ரத்னதீபன், தமிழ்வேல், தமிழ்வேலன், ஆதிரவேலன், கந்தவ், KANDHAV, SKANDHAV, ஸ்கந்தவ், நிகிலன், சிங்காரவேலன், குமரன், சுஜீவன், ட்ரிக்ஷன், TRIKSHAN, யதுஷன், YATUSHAN, ஆதிரன், AADHEERAN,
NIKITHRAN, நிகித்ரன் NIKITHRAN, பிரணீதன் PRANITHAN, விஸ்வகுமரன் VISWAKUMARAN, ககன் GAGAN or KAGAN, மௌனிஷ் MOUNISH or மௌனித் MOUNITH, ஸ்கந்த் SKAND or SKANDH, செந்தூரன் SCNTHOORAN or CHENTHOORAN, யுகன் YUGAN, யதுஷன் YATUSHAN, விசாகன் VISAGAN, விசாகன். இதுவரை நாம் ஆண் குழந்தைகளுக்குண்டான பெயர்களை பார்த்தோம். இப்பொழுது முருகன் பெயரை எவ்வாறு நாம் பெண் குழந்தைகளுக்கு உபயோகிக்க முடியும், இதில் ட்ரெண்டியான பெயர்களை இப்பொழுது நாம் பார்ப்போம். விசாகா VISAGA, குகஸ்ரீ GUGASRI or GUHASRI, சஷ்டிகா SASTIKA SHASTIKA, வேல்வர்ஷினி VELVARSHINI, ஷண்முகப்பிரியா சரவணப்பிரியா, வேல்விழி VELVIZHI, கிருத்திகா KRITHIKA, அபிநயவல்லி ABINAYAVALLI, தெய்வானை TEIVANAI, சக்திவல்லி SAKTHIVALLI, வேல் அமிழ்தினி VELAMIZHTHINI, மயிலரசி MAYILARASI, ஷண்முக எழிலி ஷண்முகி SHANMUKI, விதுலா VIDULA, கிருத்திக்ஷா KRITHIKSHA, ஷஷ்டி பிரதா SASTHIPRADHA, கார்த்திகா KARTHIKA, விஷாலினி VISHALINI, நேத்ரா or நித்ரா NITHRA, மகிலாஸ்ரீ MAHILASRI, மகிலாஸ்ரீ, சாஸ்விகா SASVIKA, இளமயில் ILAMAYIL, மயிலினி MAYILINI, வெண்பா VENBHA, மயூரி MAYURI, எழில் வெண்பா EZHILVENBA, அகநேத்ரா AGANETHRA, அகமித்ரா AGAMITHRA, சஸ்தி பிரகதா SASTHIPRAGADHA, பிரணவி PRANAVI, மகிழ்வதனா MAGILVADHANA, யுகஸ்ரீ YUGASHRI, யுகஸ்ரீ, பிரணவி PRANAVI, கிருஷ்டிகா KRISHTIKA, ஜெயசேனா JAYASCNA, ஜெயசேனா, தனிகை வேதா THANIKAI VEDA, வினுநேத்ரா VINUNETHRA, விஸ்வமித்ரா VISHWAMITHRA, நிமலா NIMALA, மித்ரா MITHRA. பொதுநலன் கருதி இந்த வீடியோவை நம்ம கொடுத்துருக்கிறோம். இப்போ நம்ம ஒரு முருகன் நேம் கொடுத்துருக்கிறோம் அப்படின்னா மேலோட்டமா அந்த நேமை வைத்து கொள்ளக்கூடாது. ஜனனகால ஜாதகத்தில் அவர்களுக்கு அந்த நட்சத்திரத்தினுடைய ஆரம்ப எழுத்துக்கு இந்த பெயர் பொருந்துதா, அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஒரு நேமை கொடுத்துட்டு இப்போ வி அப்படிங்கிற எழுத்துல வைக்கிறோம் அப்படின்னா வீல ஒரு நேம் கொடுத்துட்டு பின்னாடி ஒரு முருகன் நேமை சேர்த்துக்கலாம். மேலோட்டமா முருகன் பெயரை வைத்து கொண்டு மட்டும் எனக்கு வெற்றி வேண்டும் அப்படின்னு சொல்லாமல் இந்த நியூமராலஜி நம்பர் என்ன, பிரமிட் நம்பர் என்ன, நேம் நம்பர் என்ன,
காலிங் நம்பர் என்ன, இது எல்லா கணிதங்களும் கரெக்டா இருக்குதா அப்படிங்கிறத நீங்க 1க்கு 2 தடவை ஜனனகால ஜாதகத்தை வச்சு டபுள் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த நேமை ஃபிக்ஸ் பண்ணுங்க. யாரெல்லாம் இந்த முருகன் பேர் மேல் அதிகமான ஈடுபாடு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருவர் பிறந்த தேதியானது 9, 18, 27 போன்ற தேதிகளில் பிறந்திருந்தாலோ அல்லது தேதி மாத வருட கூட்டு எண் 9ஆக வந்தாலோ 1, 10, 19, 28 போன்ற 1ஆம் எண் தேதியில் வந்தாலும் சரி, தேதி மாத வருட கூட்டு எண் 1ஆக வந்தாலும், மேஷ லக்னம் மேஷ ராசி, விருச்சிக லக்னம் விருச்சிக ராசி, சிம்ம லக்னம் சிம்ம ராசி, கடக லக்னம் கடக ராசி, தனுர் லக்னம் தனுர் ராசி, அதையும் தவிர மீன லக்னம் மீன ராசி, இந்த 6 லக்னம் ராசிகளுக்கு இந்த 9ஆம் எண் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் என்ற கிரகம், இது குறிக்கக்கூடிய தெய்வமான முருகன் என்ற தெய்வம் இவர்களுக்கு யோக கிரகமாகவும் யோக தெய்வமாகவும் வரும். பாரம்பரியமான தமிழ் குடும்பங்கள்ல பிறந்தவங்க எங்களது தாய்மொழி மேல் தமிழ் மேல் அதிக ஈடுபாட்டு அதிக பற்று, தமிழ் ஆர்வலர்கள் தங்களது குழந்தைகளுக்கு தமிழ் பெயர் வைக்க வேண்டும், அதிலும் தமிழ் தெய்வமான முருகனின் பெயரை வைக்க வேண்டும் விருப்பப்படக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த காணொளி ஒரு நல்ல உதவியாக இருக்கும். மேலும் ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் வலுத்திருக்கும் பொழுது அவர்கள் எதிர்காலத்துல காவல்துறை, விளையாட்டு, இன்ஜினியரிங் போன்ற துறைகள், அரசாங்கத்தில் உயர் பதவிகள், நிறைய மருத்துவர்கள், நிறைய அந்த ரசாயன பொறியாளர்கள், அதாவது இந்த கெமிக்கல் இன்ஜினியர்ஸ், அப்புறம் பெரிய பெரிய கட்டிடங்கள், இந்த எர்த் மூவிங் எக்யூப்மெண்ட்ஸ், பில்டர்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ் போன்ற துறைகள் எல்லாம் உயர் பதவிகள், அதாவது யூனிஃபார்ம்டு சர்வீசஸ் சொல்லக்கூடிய துறைகளில் எல்லாம் நாம் இவர்களை காணலாம். இன்னைக்கு கூட நீங்க நிறைய மருத்துவர்கள், குறிப்பா இந்த சர்ஜன்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்க, அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய நபர்கள்லாம் ஏராளமான நபர்கள் நீங்கள் இந்த முருகன் பேரில் காணலாம். ஸோ நம்ம தமிழ் மக்களுக்கும் இந்த முருக வழிபாட்டுக்கும் என்னைக்குமே ஒரு ஈடுபாடு, ஒரு ஆர்வம் அப்படிங்கிறது உண்டு. இந்த ஆர்வத்தின் உச்சகட்ட வெளிப்பாடு அவர்களுடைய குழந்தைகளுக்கு அந்த முருகன் பெயர் வைத்து அந்த உணர்வுகளை அவர்கள் வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய ஒரு ஆசை, அவர்களுடைய பிறவி பயன் அப்படின்னு கூட சொல்லலாம். நண்பர்களே, மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கு. எங்க யூடியூப் சேனல்ல நீங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா நிறைய நேம் லிஸ்ட் நாங்க பேபிஸ்க்கு கொடுத்துருக்கோம். இதெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு உபயோகமான ஒரு தகவலாக இருக்கும். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். நன்றி.